Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக பல தடைகளை தாண்டி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இருக்கும் கருப்பு. சம்பவம் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் அந்த படத்தையும் பல தடைகளை தாண்டி நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். யூஸ்வலாக படம் பார்க்குறதுக்கும் இன்றைக்கி பார்த்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 101 டிகிரி காய்ச்சலோடு இந்த படத்தை பார்த்துட்டு அதே காய்ச்சல் நோஸ்லாம் பிளாக் ஆகி உங்களுக்காக வந்து இதே தொண்டையோடு வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஆனால் ஒரு விஷயம் கேரண்டி, வழக்கத்துக்கு மாற அதிகம் பேசாமல் கம்மியாக முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கருப்பு May 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டு ஷோஸ் டிக்கெட்ஸ்லாம் கொடுத்து ஃபைனலாக ரிலீஸ் ஆக முடியாமல் பணப்பிரச்சனைகளில் சிக்கி படத்தோட டைரக்டர் RJ பாலாஜி கண்ணீர் மல்க ஒரு வீடியோ பேசியிருந்ததெல்லாம் நானும் பார்த்தேன். பட் அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய காயமாக May 15 இந்த படம் வந்து வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கருப்பு. ஸோ படத்தோட ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீதித்துறையில் வந்து நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ அங்கே வழக்கறிஞராக இருக்கக்கூடிய RJ பாலாஜி நியாயம் தர்மம் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் எந்த வழியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு பெரிய லாபி பண்ணுறாரு, ஒரு மாஃபியாவே வச்சிருக்கிறார் அந்த கோர்ட்டில். ஸோ அங்கே நியாயத்தை தேடி வரக்கூடிய 2 பேருக்கு என்ன மாதிரியான சம்பவம் நடக்குது, அவங்க வந்து கருப்புக்கிட்ட போய் முறையிடுறாங்க. ஸோ கருப்பு அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை பண்ணி கொடுத்தாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. இதையே வந்து இப்படி வந்து ரொம்ப சட்டிலாகவும் வெளியில் வராமல் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா நான் சொன்னாலும் நீங்கள் போய் படம் பார்க்குறதுக்கான சுவாரஸ்யம் கம்மியாயிடும். ஸோ மேக்ஸிமம் ஒரு ரிவ்யூவர் ஒரு படத்தோட கதையை சொல்கிறப்ப அது என்னங்கிறத நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட அந்த லைனாக சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்த கதையை வந்து இந்த மாதிரி இவருங்க அவர் அந்த கேரக்டருங்க இப்படிங்க அப்படிங்கிறது பண்ணுறத நான் ரிவ்யூவாக கன்சிடர் பண்ணலை. ஓகே. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நான் எப்படி வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையில் தான் அந்த லைனை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படத்தில் வந்து தேட்டரில் நீங்கள் நிறைய சூப்பரான மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. நீங்கள் அதை அப்போ அங்கே போய் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஓகே கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டு புரியும். ஸோ கருப்பு சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் காலிலேருந்து பார்த்துட்ருக்கிறேன். பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பேக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு ஹீரோ எப்போவுமே அடுத்தடுத்த படங்கள் கொடுக்குறப்ப எல்லாத்தையுமே ஹிட் படமாக கொடுக்கணுங்கிற மாதிரியான மொமெண்ட்டில் தான் கொடுக்குறாரு. அது ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் மேட்ச் ஆகுறப்ப சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். மேபி வசூல் ரீதியாக வந்து ஒரு வர்த்தக தளத்தில் வந்து அவங்க நிர்ணயித்த பணத்தை வந்து அது வசூல் ரீதியாக அடையாமல் இருக்கலாம். ஒரு 300 கோடி பிஸ்னஸை எதிர்பார்த்துருக்கலாம். அங்கே வந்து ஒரு 200 இல்லை ஒரு 100 இல்லைனா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிருக்கலாம். அதை வந்து என்றைக்குமே வந்து நாம் வந்து இது வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு, இது வந்து அவருக்கு தோல்வி ஆகிடுச்சு அப்படிங்கிற கன்சிடரேஷனுக்கே வரக்கூடாது. ஒரு பட கம்பெனி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் நீங்கள் அது லாபமாக ப்ராஃபிட்டாக என்ன அப்படிங்கிறத கேட்டு அவங்க தான் அதை கரெக்டாக சொல்லணும். நான் விசாரித்த வரைக்கும் ரெட்ரோ படத்துக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த லாபத்தை வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்பேக் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ சூர்யா எல்லா படங்களையுமே தன்னுடைய கேரியரில் மிக தெளிவாக செலக்ட் பண்ணி அதுக்கு என்ன வகையில் நியாயம் சேர்க்க முடியுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த படத்துக்கும் தன்னால் என்ன பண்ண முடியும், கருப்பாக தன்னுடைய கேரக்டரை எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் சீன் பை சீன் உழைச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து தேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் வந்து பிளாஸ்டாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷ் ஷோவில் பார்க்குறப்ப நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நாங்கள்லாம் வந்து ஏதாவது பெரிய நல்ல காமெடி வந்தால் கூட பெருசாக சத்தம் போட்டெல்லாம் சிரிச்சிட மாட்டோம். ஏன்னா அடுத்த டயலாக் புரியணும், அடுத்தவங்க ஏதாவது எழுதிட்டுருப்பாங்க, இது நோட் பண்ணி சொல்லணும், மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதில் கண்ணியம் மீறாமல் அப்படி தான் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் எங்களுக்கு செட் பண்ணிட்டோம். ஆனால் நாங்களே இன்றைக்கி தேட்டரில் நிறைய இடங்களில் வந்து கைத்தட்டி சிரித்து ரசித்து பார்த்த பல மொமெண்ட்டை வந்து கருப்பு வந்து கொடுத்தது. ஸோ என்றைக்கெல்லாம் ப்ரெஷ் ஷோவில் ஒரு படம் வந்து இந்த இயல்பாக பார்க்கக்கூடிய மனநிலையிலிருந்து மீறி ஒரு ஃபேன் மொமெண்ட்டு, அதாவது படம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேன் மொமெண்ட்டு எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த படங்கள் நிச்சயமாக வந்து ரசிகர்கள் வந்து தேட்டரில் பிளாஸ்ட் பண்ணி கொண்டாடி தீர்த்துருவாங்க. அதை நான் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட படமாக தான் கருப்பும் இருக்குது. ஸோ சூர்யா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவருடைய பெஸ்ட் உழைப்பை கொட்டி கொடுத்துருக்குறாரு. இந்த மனுஷனுக்கு மட்டும் வயசே ஆகாதா, அந்த கரிஷ்மா வந்து கொஞ்சம் கூட மாறாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து நியாயம் செய்திருக்கிறார்.
அடுத்தது அந்த படத்தில் நான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் த்ரிஷா கிருஷ்ணனோடது. ட்ரெய்லரில் பார்க்குறப்ப என்னடா வந்து பில்டப் கொடுக்குற மாதிரியே இருக்கே, ஓவர் பில்டப் ஏதாவது உடம்புக்கு ஆகாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தயக்கம் என்கிட்ட இருந்தது. ஆனால் அது படத்தோடு வந்து சேர்ந்து பார்க்குறப்ப எந்த இடத்துலையுமே உறுத்தல் இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு எங்கேயுமே அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நிமிஷம் கூட ஒரு மொமெண்ட் கூட வந்து தேவையா இல்லை இப்படி ஒரு விஷயம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எந்த யோசனையுமே கொடுக்காம இருந்தது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் நான். ஸோ அப்படி வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் வந்து த்ரிஷா வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைமும் கம்மி, அதையும் வந்து அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு நான் ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் இந்திரன்ஸ். மலையாள படங்கள் வந்து ஏகப்பட்ட படங்கள் பார்த்துட்டீங்க அவரோட படங்கள். மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன் ஆஃப் த பயங்கரமான ஒரு பர்ஃபார்மருங்க. தமிழில் கூட ஒரு சில படங்கள் அவர் வந்து பண்ணார். ஆனால் அது அவருக்கான ஒரு பெரிய இதுவாக வந்து அமையலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. என்னங்க இவரை போய் இப்படி யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்திரன்ஸை வந்து ஒரு சூப்பரான ரோலில் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு மெத்தடை வந்து ஆர்ஜே பாலாஜி பயன்படுத்திருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ரொம்ப நிறைவாகவும் இருந்தது. அதன் பிறகு சில கேரக்டர்ஸ் வந்து நோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நட்டியோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு மொமெண்ட்டில் வந்து ஒரு டைலாக் வந்து பேசுவார், யோ என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, இந்த பழைய படங்களில் வந்து வில்லன்கள் கரண் நெல்கள் ரவி மாதிரி இருக்கா, சாமின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் சண்டை போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டில் ஒரு டைலாக் சொல்லுவார். அதெல்லாம் தேட்டர் பிளாஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப அழகாக வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தார். ஸோ நட்டிக்கு வந்து ஆப்டான கேரக்டரை சூஸ் பண்ணி அவர் சூப்பராக கொடுத்துருந்தாரு. நான் அதிகமாக எதிர்பார்த்த சில கேரக்டரோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டைமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. சுவாசிகாவை பொறுத்த வரைக்கும் ரப்பல் பந்து இந்த மாதிரியான படங்களில் நம்ம ரொம்ப அழகாக அவங்கள நிறையா ரசிச்சிட்டோம், பார்த்துட்டோம். ஸோ அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் ரொம்ப கம்மியாக பயன்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. சுவாசிகாவாக இருக்கட்டும், சிவதா நாயராக இருக்கட்டும், இவங்களுடைய கதாபாத்திரங்களை இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் வந்து எனக்கு தோணுச்சு. அதன் பிறகு இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னா, ஹீரோவோட என்ட்ரி வந்து படம் ஆரம்பித்து 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வருது. இது ஒரு பெரிய ஹீரோவோட படம், இதில் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு ஹீரோவோட என்ட்ரியை 10 நிமிஷத்துக்குள்ளே வச்சு ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் யூஸ்வலாக எல்லா டைரக்டர்ஸும் வந்து பண்ணக்கூடிய மெத்தடு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய படத்தில் ஹீரோவை 30 நிமிஷம் கழிச்சு தான் வந்து இன்ட்ரோ சீனே வருது அப்படின்னா எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்க முடியுது. நான் இந்த பர்டிகுலர் மொமெண்ட்டை வந்து ஒரு படத்தோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு படத்தில் ஒரு ஹீரோவை ஒரு டைரக்டர் 32 நிமிஷம் கழிச்சு இன்ட்ரோடக்ஷனில் வந்து இன்ட்ரோ பண்ணார். அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன். எஸ், அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து 32 நிமிஷம் கழிச்சு தான் கேப்டனோட இன்ட்ரோடக்ஷனே வரும். அந்த படத்தை வந்து ஆர்கே செல்வமணி வந்து இயக்கியிருந்தார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கிட்டத்தட்ட 250 நாட்களுக்கு மேலே ஓடிச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு. ஒரு ஹீரோவோட என்ட்ரியை வந்து 30 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செட் பண்ணுறதுக்கு இவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இது ஒரு ஹெல்த்தியான மொமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சில யூஸ்வல் டெம்ப்ளேட்டு, அந்த பேட்டர்ன், இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா டைரக்டர்ஸுமே நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை முயற்சி பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அவங்க பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் ஆர்ஜே பாலாஜி ஒரு இயக்குனராகவும் மக்கள் வந்து எந்த இடத்துல வந்து கை தட்டுவாங்க, எந்த இடத்துல வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆவாங்க அப்படிங்கிற பல்ஸ் வந்து அவருக்கு நல்லாவே தெரியுது. அவருக்கு இதுக்கு முன்னாடி பண்ண மூக்குத்தி அம்மனாக இருக்கட்டும், இப்போ வந்து அவர் பண்ணக்கூடிய கருப்பாக இருக்கட்டும், அவருக்கு வந்து அந்த பல்ஸை வந்து கரெக்டாக பிடிச்சி வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பக்காவாக டெலிவரி பண்ணுறதுக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சூர்யா வந்து கேமியோ தான் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து அவர் தான் ஸ்க்ரீன் டைமும் ஜாஸ்தி, ஹீரோ வில்லன் எல்லாத்துலேயுமே நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து நான் நிறைய இடங்களில் பரவலாக பார்த்தேன். சூர்யாங்கிற ஹீரோ வந்து மனசு வச்சதுனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல தான் நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல பிலீவ் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அவருக்கு அதை சொல்லப்பட்டிருக்கப்பவே தெரியும் எப்படி இருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. அது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவர் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாருன்னு தெரிஞ்சும் அதை அலோ பண்ணி படம் பக்காவாக வரட்டும், ஆடியன்ஸ்க்கு அது ஒரு என்டர்டெய்னராக இருக்கட்டும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஹீரோக்கள் மிகச்சிலர். அதில் வந்து ஒன் ஆஃப் த நபராக வந்து நான் சூர்யாவை பார்க்குறேன். அதில் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் அட்மையர் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் முன்னாடி என்ன படம் வேணாலும் எடுங்களேன், சூர்யா வந்து தான் மட்டும்தான் வந்து எல்லாமே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வந்து குறைச்சி தான் இது பண்ணுவார். மற்ற இடங்களில் அந்த ஒரே ஃப்ரேமில் அடுத்தவங்களே வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அழகாக பண்ணி கொடுப்பார். ஸோ அந்த குணத்தை வந்து நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி பாராட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்ஜே பாலாஜி அஸ் அ டிரெக்டர், அஸ் அ ஆக்டர்
2லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நேற்று ஒரு அழுதப்போ கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. என்னடா ஒரு படம் வந்து பெரிய ஹீரோ வச்சு பண்ணி இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு. பட் அதுக்கான பலனை வந்து இன்னைக்கு அறுவடை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறப்ப வெரி ஹாப்பி. பாலாஜி மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக எனக்கு வந்து பேச வருது அப்படின்னா, அவரோட சேர்ந்து நானும் ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்கோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ சீனை வந்து எல்கேஜி படத்துக்காக கொடுத்துருக்கோம். ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க் என்ன, அவரோட டெடிகேஷன் என்ன, அந்த சீனுக்காக எப்படி வந்து விட்டு கொடுப்பாரு, அதை எப்படி வந்து இது பண்ணுவார் அப்படிங்கிற எல்லாத்தையும் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்கேஜியில் நான் பார்த்த பாலாஜிக்கும் இன்னைக்கு மூக்குத்தி அம்மன் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ ஆகி இருக்கிற அந்த பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது அந்த கடின உழைப்பு, அது மேலும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ கம்மிங் டு டெக்னிக்கல் டீம், ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது ஆர்ட் டைரக்டர் அருண் வெங்கரமோடு. ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து என்ன மாதிரியான ஃப்ளேவர், அந்த மாதிரியான கலர் டோன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து டிஓபி அண்ட் டீம் எல்லாரும் டிசைட் பண்ணிட்டாலும் அதை பக்காவாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு வித்தை வந்து ஆர்ட் டைரக்டர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்பவே பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா சுற்றி இருக்கிற விஷயம் வந்து செட்டு இல்லாமல் ஒரு மாதிரி வந்து ரியலிஸ்டிக்காக இல்லாமல் ஏதோ செட் பண்ணி வச்ச ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இருந்ததுன்னா முன்னாடி நிற்கிறவங்க வந்து சிவாஜியே நடித்தாலும் அந்த விஷயம் தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஆர்ட் டைரக்ஷன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் அதை சொன்னேன். ஸோ இந்த படத்தில் வந்து அருண் வெங்கரமோடுடைய ஆர்ட் டைரக்ஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தார். அதே போல் அடுத்ததாக நான் வந்து மென்ஷன் பண்ண நினைக்க வேண்டியது ஜிகே விஷ்ணுவோடைய சினிமாட்டோகிராஃபி. ஸோ அவர் ஏகப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ் கொடுத்த ஒரு சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்துக்கு, இந்த கலர் டோனுக்கு, இந்த இதுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக வந்து அழகாக அந்த படத்துக்காக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எடிட்டர் கலைவாணன். எனக்கும் வந்து பொதுவாக ரீசெண்டாக நான் பார்த்த நிறைய படங்களில் டூரேஷனை கன்சிடர் பண்ணியிருக்கலாமோ, கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன இது அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன். 2-3 பேர் கமெண்ட்டில் வந்து என்ன கேட்டாங்க, எல்லா படத்தையும் ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணலாம்னா என்ன அரை மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்லாம் என்ன கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, பார்க்குறப்ப உங்களுக்கே தோணும். நிறைய பேர் வந்து அதோட ஒத்து போயிருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டூரேஷனே வந்து ரொம்ப அழகாக ப்ராப்பராக வந்து செதுக்கி இருந்தார் எடிட்டர் அப்படிங்கிற கிரெடிட்டையும் வந்து இந்த இடத்துல நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் டு மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கர். இந்த படத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி சாய் அபயங்கர் தான் ஆன் போர்டு அப்படின்னு சொன்னோன்னே வந்த விமர்சனங்கள் ஏகப்பட்டது. இவ்வளோ பெரிய மாஸ் டைரக்டருக்கு, இவ்வளோ பெரிய மாஸான ஒரு ஹீரோவுக்கு சின்ன பையன், புது பையன், ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பத்தில் ஒரு கிங் தான் இல்லைன்னு சொல்லப்பட்டு கமர்ஷியல் படத்துக்கு எப்படி செட் ஆவார் அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது. பிட்வீன் ஆல் திஸ் அவர் வந்து இந்த படத்துக்காக கொடுத்த பாடல்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திருப்திகரமாக இருந்தது. பட் இன்னும் அது சூர்யா வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக எலிவேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சஜஷன் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கம்போசர் கிடையாது, இசையை பற்றி நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, நம்ம டோட்டலாக லிசனர் தான். ஸோ நம்ம ஒரு லிசனராக பார்க்குறப்ப ஒரு பாட்டை ஒரு தடவை கேட்குறப்பயே பிடிச்சி போகிறது ஒரு வகை ரகை, அது ராஜா வகை. ஒரு பாட்டை 2-3 டைம் கேட்டதுக்கப்புறமா வந்து மறக்க முடியாமல் போகிறது ரகுமான் வகை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வகையும் இருக்குது. ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து ஒரு பாட்டை வந்து எப்படி கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வகையறாக்கள் இருக்குது. பட் சாய் அபயங்கரை பொறுத்த வரைக்கும் அவரோட இண்டிபெண்டன்ட் ஆல்பம் எல்லாமே அவர் ஒரு பெரிய ட்ரேட்மார்க் செட் பண்ணி வச்சுட்டார். பட் கம்மிங் டு கமர்ஷியல், ஸோ அந்த படத்தில் வந்து கொண்டு வர்றப்ப அது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிளேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சஜஷன் தோணுது. குறிப்பாக வந்து பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா தேட்டரில் வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு சூர்யா. ஆர்ஜே பாலாஜி அந்த சீனை வந்து எலிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த எலிவேஷனுக்கு வந்து உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறது மியூசிக் டைரக்டருடைய வேலை. ஸோ பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கன்சிடரேஷன் இருக்க தான் செய்யுது. சாய் அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கிறாரு, அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. பட் அந்த சீனு, அந்த மொமெண்ட்டு, அந்த எலிவேஷனுக்கு பார்த்தீங்களா, நான் சொல்கிறப்ப பாருங்கள் தமிழ் ஆடுற அளவுக்கு. ஸோ அந்த எலிவேஷனுக்கு அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மொமெண்ட் வந்து மிஸ்ஸிங். அது கொஞ்சம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன குறை மட்டும்தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் சொல்ல முடிஞ்சது. ஸோ ஓவரால் கருப்பு படம் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னராக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த முகம் சொல்லிக்க மாதிரியான விஷயங்கள், ஆபாசம், அருவருப்பு, இந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் தேட்டரில் குழந்தைகளோடு போய் ஜாலியாக வந்து சம்மரில் படம் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல படமாக வந்து இருக்குது. ஆப்வியஸ்லி இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஏதாவது ஒரு மெசேஜும் உங்கள் பசங்க வந்து கற்றுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்குமான மொமெண்ட்டும் வந்து வச்சுருக்காரு. ஸோ இப்படி நான் ரிவ்யூவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமல் தேட்டரில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய பல பிளாஸ்ட் மொமெண்ட் இந்த படத்தில் இருக்குது. ஸோ தாராளமாக அந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த கருப்பு படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங். மீண்டும் உங்களை மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறேன். Until then, tata bye bye from RJ Rohini. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.